சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கொஸ்டின் ஆன்சருக்கான பதில சொல்றேன். கோஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ரத்த கட்டிக்கு வைத்தியம் கேட்கிறாரு. ரத்த கட்டி அதுக்கு வைத்தியம் கேட்கிறாரு. ரத்த கட்டிக்கு வந்துப்பா குழம்புக்கு போடுற புளி இருக்குல்ல, இப்போ குழம்புக்கு ரசத்துக்கு போடுறோம்ல புளி, அதை தண்ணியில் ஊற வைங்க, இல்லாட்டி லேசாக கூட கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அதில் இப்போ இவ்வளோ புளி போட்டிங்கன்னா இவ்வளோ உப்பு, அது ஆறின பிறகு அந்த இதை புளியை எடுத்து ஆறின பிறகு இவ்வளோ உப்பு அதில் போட்டு நல்லா கரைங்க, கெட்டியாக கரைச்சி அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த கூழ் மாதிரி இருக்கிறத ஒரு கரண்டியில் போட்டு காய்ச்சுங்க. நல்லா கொதிக்கவும் அதை எடுத்து ஆற வச்சு பொறுக்க அந்த ரத்தக்கட்டியில் தேய்ங்க. தேய்ச்சி அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்து கழுவிடுங்க. இப்படி டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நாளில் அந்த ரத்த கட்டி கரைஞ்சிருங்க. கோபி சரண்யாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பூண்டு பொடி சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்காங்க. கட்டாயம் சாப்பிட்லாம். பூண்டு பொடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது, கட்டாயம் நீங்கள் சாப்பிடலாம். வடிவேல் கேட்டிருக்காருப்பா, மூக்கு கோவலை எங்கே கிடைக்குங்க? ஆன்லைனில் கிடைக்கும். ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு, மதுரையில் காந்தி மியூசியத்தில் புஸ்தக கடையில் விற்கிதுன்னு, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்கப்பா. சத்யா பிள்ளைங்கிறவர் கேட்டிருக்காரு, அவருக்கு வந்து பேக் பெயின் இருக்குதாம்மா, அதுக்கு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பேக் பெயின்னா பல விதமாக வரும். எலும்புல சத்து இல்லாமல் இருந்தால், முதுகெலும்புல சத்து இல்லாமல் இருந்தால் பேக் பெயின் வரும். ஒருவேளை சதை பேக்கில் பிறண்டிருந்தா வரும். நீங்கள் பைக் ஓட்டுறவங்களா இருந்தால் ரொம்ப தூரம் டெய்லி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த இது ஆடி 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 முதுகு பக்கம் எலும்பெல்லாம் ஆடி ஆடி அது பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எதுக்குமே இந்த எலும்பு பிரச்சனைனாலதான்ப்பா வருது. நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, உளுந்து லட்டு, இந்த மாதிரி உளுந்து நிறையா சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா சேர்த்துக்கோங்க. கால்சியம் உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்கப்பா. ரெண்டாவது வாயு பொருள்களை ஜாஸ்தி சேர்க்காதீங்க, குறைச்சிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் குறைச்சிக்கோங்க. லட்சுமி பிரியா கேட்டிருக்காங்க, கருப்பு உளுந்து கஞ்சி குடித்தா வெயிட் கூடுமா, வெயிட் குறையுமான்னு கேட்டிருக்காங்க. கருப்பு உளுந்து கஞ்சிக்கும் வெயிட் குறையிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. அது வந்து கால்சியத்துக்கு தான்ப்பா. அந்த எலும்பு, இந்த குறுக்கெலும்பு முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறாங்கல்லப்பா லட்சுமி பிரியா, அதுக்கு தான் அது. நீங்கள் நம்ம ஒன்றா டெய்லி அதவே குடிச்சுட்டு இருக்கப்போ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் குடிப்போம். அதில் பூண்டெல்லாம் போட்டணும், அதெல்லாம் போட்டிருக்கேன் நான் யூடியூப்பில். அதை பார்த்து நீங்கள் போட்டு குடிங்க. வெயிட்டெல்லாம் கூடாது, குறையாது. நம்மளுக்கு அந்த கால்சிய சத்து உடம்புக்கு கிடைக்கும். அதுதான். விக்னேஷ்குமார்ங்கிறவர் கேட்டிருக்காரு, அவருக்கு 23 வயசு ஆகுதான். மண்டையில் முடி வெள்ளையாகிட்டு வருதான். அதுக்கு ஒரு ஈஸியாக டிப்ஸ் சொல்லலாமா? சொல்கிறேன் கேளுங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், ஒரு 50 கிராம் அவுரி பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை வாங்கிக்கோங்க. மருதாணி பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கும். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த 2 பொடியும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சி வடிகட்டுங்க. வடிகட்டி அந்த தேங்காய் எண்ணெயும் அந்த அவுரி பொடியும் மருதாணி பொடியை கலந்து அடுப்பில் வச்சு நல்லா அந்த தண்ணி சத்தெல்லாம் வற்றவும் எடுத்து வச்சுட்டு அதை டெய்லி தேய்ங்க. தேய்ச்சி குளிக்கும் போது குளிங்க. இப்போ 4 அடைவில் சரியாக போகும். ஹசீனா பேகம்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வலிப்பு நோய்க்கு மருந்து சொல்லுங்க. வலிப்பு நோய் வந்துப்பா சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் நரம்பு பிரச்சனைனால வர்றதுப்பா. சரியான பேலன்ஸ் டயட் வேணும். பேலன்ஸ் டயட் இருந்தால் அந்த மாதிரி வராது. சிறு குழந்தைலேருந்து அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அவங்க சரியான ஊட்டச்சத்து எடுக்காமல் இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வலிப்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து வலிப்பு நோய்க்குப்பா நல்ல ஆஸ்பத்திரியிலே நல்லா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு வைத்தியம் வச்சுருக்காங்க, மாத்திரை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டாலும் அதை கட்டாயம் சாப்பிடணும். நீங்கள் அவங்க டாக்டர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டுட்டு இந்த நரம்பு பிரச்சனைக்கு வல்லாரக்கீரையை வாரத்தில் 3 நாள் நீங்கள் சேர்க்கணும். வல்லாரக்கீரை தோசையாக வச்சு சாப்பிடலாம், சூப் வச்சு சாப்பிடலாம், துவையல் அரைச்சி சாப்பிடலாம். துவையலில் வந்து வல்லாரக்கீரை சேர்க்கும்போது புளி சேர்க்காமல் இருக்கணும். நீங்கள் புளிக்கு பதிலாக நெல்லிக்காயை கூட வச்சுக்கலாம்ப்பா. வச்சு நீங்கள் அரைச்சி குழந்தைக்கு துவையலாத்தாங்க. இப்படியே தந்தீங்கன்னா அந்த வலிப்பு நோய் அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கும் இந்த நம்ம நம்ம மருந்து பொருள் சாப்பிட்றதுக்கும் நரம்பு நல்லா முறுக்கேறி நல்லா ஆயிடுவாங்க கொஞ்சம் நாள். அறிவு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 10 வயசு பொண்ணுக்கு வயிறு கிளீனாக இல்லையாமா, அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்கிறாராமா.
வேற ஏதாவது ரீசன் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குப்பா, வயிறு கிளீனாக இல்லாமல் கூட இருந்தாலும் அந்த மாதிரி தலைவலி அடிக்கடி வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், கீரைகள்லாம் தாங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நான் மலச்சிக்கலுக்கான பொடி போட்டிருக்கேன். 10 வயசு பொண்ணுக்குங்கும் போது 1/2 டீஸ்பூன் டெய்லி ஒரு 4-5 நாளைக்கு கொடுத்து வந்தீங்கன்னா காலையில் நல்லா மலம் கழிஞ்சிடும். இப்போ வயிற்றுல இருக்க பிரச்சனை முடிஞ்சிடும், தலைவலிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை செஞ்சு பாருங்கள். அதில் தலைவலி சரியாயிருச்சு அப்படின்னா விட்டுருங்க. அப்பவும் திரும்ப தலைவலி வருதுன்னா கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இப்போ டாக்டர்கிட்ட காட்டி கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணு பிரச்சனை இருந்தால் தலைவலி வரும். அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்ணுக்கான மருந்துகளை சாப்பிடுங்க. நல்லா கேரட்டு, மீன், முட்டை, முருங்கைக்கீரை இப்படித்தாங்க சரியாகும். கிமி பிஎஸ்ங்கிறவங்க மிளகு சாதம், மிளகு ரசம் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. பண்ணி காட்டியாச்சுப்பா, யூடியூப்ல போட்டாச்சு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது அனிக்காங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சுகர் பேஷண்ட் பூண்டு பொடி சாப்பிடலாமான்னு. தாராளமாக சாப்பிடலாம். அப்படியாங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, முகத்தில் வந்து பாலமா கீறி இருக்குதாமா, அப்படியே வெடிச்சுக்கிட்டு வருது போல. அது அதுக்கு ஹோம் ரெமெடி கேட்டிருக்காங்க. பாலமா கீறி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து எண்ணெய் சத்து ரொம்ப இல்லை போல உடம்புல. அவங்க வந்து நெய், வெண்ணெய்லாம் சாப்பாட்டை நல்லா சேர்த்துக்கணும். முகத்துக்கு வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது முகத்தில் நல்லெண்ணெயெல்லாம் காய்ச்சல் முகம், கை, கால் எல்லாம் தேய்க்க சொல்லுங்க. அப்படிங்கும்போது அந்த எண்ணெய் சத்து தோலுக்கு போயிடுச்சுன்னா தோல் வெடிக்காது. நீங்கள் வந்துப்பா மஞ்சள் போட்டு குளிக்கணும்ப்பா. மஞ்சள் போட்டு குளிங்க. கஸ்தூரி மஞ்சள், இல்லை சாதா மஞ்சள், இதெல்லாம் போட்டு நீங்கள் கிழங்கு மஞ்சள் அதெல்லாம் உடச்சி நீங்கள் டெய்லி மஞ்சள் போட்டு குளிங்க. அந்த புண்ணெல்லாம் சரியாகும். சரஸ்வதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அந்த சகல நோய்க்கான புளிய காலை இரவு 2 நேரம் சாப்பிடலாமான்னு. வேண்டாப்பா, நீங்கள் நைட்டு மட்டும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதை சாப்பிட்டு படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 நேரம் தான் சாப்பிடணும். இப்போ பாரதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கிட்னி இன்ஃபெக்ஷன், கிட்னி கல் கரையிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. கிட்னி இன்ஃபெக்ஷனுக்கு சுடுதண்ணியில் வெதுன்ற அளவு சுடுதண்ணியை பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கரைச்சி அடிக்கடி அந்த யூரின் போகிற இடத்த கழுவணும்ப்பா. இந்த கல் கரையிறதுக்கு நீங்கள் இது சிறுகீரையில் வேர் எடுத்து அதை நல்லா 5-6 தடவை கழுவிட்டு அதை சூப் போட்டு குடிக்கணும்ப்பா. சூப்பாக வச்சு நல்லா வேக வச்சு குக்கரில் வச்சு குடிச்சிருங்க. வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்துள்ள காய்களை சாப்பிடுங்க. ஓமுன்றவர் முகத்தில் புடைக்கிறதுக்கு சொல்லித்தரப்பா. அண்ணாமலைக்கணி கேட்டிருக்காங்க. கலர் குடை மிளகாய 3 கலர் பச்சை, மஞ்சள், சிவப்பு 3 கலர் மிளகாய் போட்டு ராகி மாவில் கலந்து நான் யூடியூப்ல காட்டியிருக்கேன். வெங்காயமெல்லாம் போடலை, இதை மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். குடை மிளகாயில் வந்து நம்ம கேன்சரை தடுக்கிற சக்தியெல்லாம் இருக்கு. அதனால நம்ம இந்த முறையில் சேர்த்துக்கலான்னு சொல்லி சேர்த்து செஞ்சேன். சூப்பராக இருக்கு. என்ன ஒரு 1/2 ஸ்பூன், இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பக்கம் ஒரு 1/2 ஸ்பூன், திருப்பி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றணும்ப்பா. அப்படி எண்ணெய் ஊற்றி வேக வச்சா நல்லா இருக்கும். ஆனால் அது ராகி ரொட்டி செய்வோமே அதோட இதுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி கம்மியாக தான்ப்பா பிடிக்கும். ஏன்னா நம்ம லிக்யூடை கொஞ்சம் இதாக கரைச்சிக்கிறோம் இல்லையா, கெட்டியாக இல்லாமல். அதனால நம்ம 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன்லேயே நம்ம முடிச்சுக்கலாம்ப்பா. சரஸ்வதி கேட்டிருக்காங்கப்பா, பல்லு ஈறுகளில் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு. அதுக்கு வந்துப்பா நீங்கள் வந்து தண்ணி தான்ப்பா உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு வாயை கொப்பளிச்சுட்டு சாப்பிடுங்க. ஏதாவது திரும்பி இருந்தா போயிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை கொப்பளிங்க. நீங்க தண்ணி குடிக்கும் போதெல்லாம் கொப்பளிச்சு குடிங்க. நம்ம வாயில இருக்க எச்சியவும் நம்ம பல்ல கிளீன் பண்றதுக்கு ஆகும்ப்பா. அப்போ வந்து இந்த ஈர் கெட்டுப்போ அந்த பாக்டீரியா தான் அந்த ஈரை கெடுத்துரும். 2வது நீங்க பல்லு தேய்க்கும் போது பல் பொடியை வச்சுக்கோங்க. சும்மா கண்ட பேஸ்டெல்லாம் வேண்டாம். நாட்டு மருந்து கடையில பல் பொடி விற்கும், இல்லை நீங்க சொந்தமா பல் பொடி தயார் பண்ணிக்கலாம். அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு நீங்க அந்த ஈர்லையும் மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. ஈரு நல்லா ஈருக்கும் பல்லுக்கும் நல்லா ஒரு டச்சப் கொடுக்கும். அப்படிங்கும் போது உப்பு தண்ணி போட்டு நைட் படுக்கும் போது வாயை கொப்பளிச்சுட்டு போடுங்க. நைட்லையும் பல்லு துவக்குங்க, காலையிலையும் பல்லு துவக்குங்க. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அப்போ உப்பு தண்ணி போட்டு அடிக்கடி கொப்பளிச்சாலே உங்களுக்கு பல்லு பிரச்சனை, ஈரு பிரச்சனை இருக்காது. வெயிட் லாஸுக்கு என்ன செய்யன்னு கேட்டிருக்காரு. வெயிட் லாஸுக்கு நம்ம சமைச்ச உணவே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுப்பா. இயற்கை உணவாக சாப்பிடணும். நான்லாம் நிறைய சேலடெல்லாம் யூடியூப்ல போட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செஞ்சு
ஏதாவது ஒரு நேரம் 3 நேரம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு நேரம் நீங்க இயற்கை உணவை எடுத்துக்கோங்க. மற்ற 2 நேரம் கூட நீங்க சமைச்ச உணவை எடுத்துக்கோங்க. நீர் சத்துள்ள காய்கறிகளை சேர்த்துக்கோங்கப்பா. நீர் சத்துள்ள காய்கறி சேர்த்துக்கணும். நான் வந்து யூடியூப்ல வந்து இந்த வெயிட் லாஸுக்கு லெமன் கனி இதெல்லாம் போட்டு செஞ்சு காட்டியிருக்கேன். அப்படி குடிக்கலாம். அப்புறம் பட்டைப்புளி அது இன்னும் நான் போடலை, அடுத்து போட்டு காட்டுறேன். இப்படி ஏதாவது நம்ம காலையில் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு இந்த வெயிட்ல இது வந்து எண்ணெய் பலகாரம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. எக்ஸசைஸ் இருக்கணும். யோகா ஏதாவது செஞ்சு பழகிக்கங்க. ஒரு மாசம் போய் பழகிட்டு அப்புறம் நீங்களாம் வீட்டில் செஞ்சுக்கோங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்பா. தினேஷ்குமார் கேட்டிருக்காரு, அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம் இதுக்கு வைத்தியம் சொல்லுங்க. அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம்னா நீங்க காரம் புளிப்பா சாப்பிடுவீங்க போல. நேரம் தடவை சாப்பிடாதீங்க. காரம் புளிப்பா குறைச்சிக்கோங்க. எப்பவுமே அரை வயது சாப்பிடுங்க. தண்ணி அடிக்கடி குடிச்சுக்கோங்க. 2வது நீர் சத்துள்ள காய்கறிகள் சாப்பிட்டுக்கோங்கப்பா, சரியா போகும். கதிரேசன் கேட்டிருக்காங்க, குழந்தைய வந்து பச்சை கலர்ல மோசம் போனா என்ன பண்றது? குழந்தைய வந்துப்பா அவங்க கையெல்லாம் அடிக்கடி வாயில வைப்பாங்க. துணியை போட்டு நம்ம மூடி வச்சிருப்போம், அதை எடுத்துப்பாங்க. ஏதாவது பொம்மை விளையாட்டு ஜாமான் போட்டு வச்சிருப்போம், அதை வாயில வைப்பாங்க. அப்போ வந்து அந்த அதில் உள்ள அழுக்குக அவங்க வாயில போய் எச்சியில போய் வயிற்றுக்குள்ள போதும். அது இன்ஃபெக்ஷன் ஆனாதான் அவன் மலம் வந்து பச்சை கலர்ல போகும். அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி கையை கழுவி விட்டுறணும். கொடுக்குறவங்க விளையாட்டு பொருள் கையில கொடுக்கறத நல்லா சுத்தமா கழுவி தொடச்சி சுத்தமா கொடுக்கணும். கொத்தி விடுற துணியெல்லாம் அவங்க மேலே போடுற துணியோ இப்போ ட்ரெஸ்ஸோ சுத்தமானதை போடணும். அடிக்கடி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணும். அவங்க ஏதாவது வாயில வச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு இருக்கு. நீங்க சுத்தத்தை பாருங்க. பாப்பா குழந்தைய சுத்தமா வச்சுக்கணும். இப்படி இருந்தா அந்த மோசம் பச்சையா போகாதுப்பா. அப்படி போகுதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வயிறு முன்னாடி தான் அந்த மாதிரி போறது. கசகசா இருக்குல்லப்பா, சின்ன குழந்தைகளா இருக்கிற 1 டீஸ்பூன் கசகசா எடுத்து பெத்த அம்மா வந்து வாயில போட்டு நல்லா மென்னணும். மென்று ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் துப்பணும். துப்பி மூட்டையை எடுத்து அந்த சங்கில் புழிஞ்சு விட்டா பாலா வடியும். அந்த பாலை ஒரு நாளைக்கு 2 தடவை ஊற்றுங்க. வயிற்றுல இருக்க புண்ணு ஆறிடும். அம்மா வந்து காரம் புளிப்பா சாப்பிடக்கூடாது. குழந்தைக்கு வயது சரியாகிற வரைக்கும் காரம் புளிப்பு சரியா சேர்க்காம மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டா ஒரு 3 நாள்ல சரியாகும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.